இந்த மாதிரி நூடுல்ஸ், பாஸ்தா, ஏன் ஈவன் வாஃபிள்ஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ்லாம் கூட ஹெல்தியரா மில்லட்ஸ்ல பண்ணி தராங்க. அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா இவ்ளோ சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லலைன்னா கண்டிப்பா நீங்க கண்டே பிடிக்க மாட்டீங்க. ஸோ நேட்டிவ் டச் ஸ்டோரிஸ் டக்குன்னு 4 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இவங்க தர ப்ராடக்ட்ஸ் அப்படி. அண்ட் நம்ம துடியலூர்ல ஸ்நாக் ஸ்ட்ரீட் குள்ள இருக்கிற இவங்களோட அவுட்லெட் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே மைதாவை யூஸ் பண்ணாம வெறும் மில்லட்ஸ்ல, அதாவது ராகி, கம்பு, சோளம்ல பண்ணி தராங்க. அண்ட் அந்த பாஸ்தாலாம் சாப்பிடுற வரைக்குமே எனக்கு டவுட்டுங்க. பட் ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே செம்ம ஷாக்கு. உண்மையிலே மேதா இல்லாம இதெல்லாம் வெறும் மில்லட்ஸ்ல தான் பண்ணிருக்காங்க. என்னால நம்பவே முடியல. அப்படி ஒரு டேஸ்ட். அதுலயும் சோளம்ல பண்ண அந்த ரெட் சாஸ் பாஸ்தா அண்ட் ராகில பண்ண ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் சான்ஸே இல்ல. கண்டிப்பா இங்க மஸ்ட் ட்ரை. ஆல்சோ ராகில ட்ரை பண்ணியிருந்தேன். இவங்களோட நூடுல்ஸ்மே நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த கோகனட் மில்க் ராமன்லாம் ஒரு அல்டிமேட்டான டிஷ். கண்டிப்பா இங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் மெயினா இவங்க சாஸ்க்கு கூட மேதா யூஸ் பண்றது இல்லைங்க. 3 விதமான சீஸ் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ எல்லாமே கிளீன் இன்கிரீடியன்ஸ் அண்ட் ஒரு டிஷ்லையும் அவ்வளோ வெஜ்ஜீஸ் போட்டிருக்காங்க. சான்ஸே இல்ல. கண்டிப்பா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இது ஒரு சூப்பரான ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ். ஆல்சோ மில்லட்ஸ்ல இவங்க பண்ணி தர ஹாட் சாக்லேட் அண்ட் மில்க் ஷேக்ஸ் கூட சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த வாஃபிள்ஸ் கூட செம்ம கிரன்ச்சியா பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தெரிஞ்சதுல உண்மையிலே செம்ம ஹாப்பிங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கிட்ஸோட தான் இங்க ஜாலியா சாப்பிட்டு போறாங்க. அப்ப இவங்களோட எல்லா பிரான்ச் டீடைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீக்கிரமே நேட்டிவ் டச் ஸ்டோரிஸ் விசிட் பண்ணி பாருங்க. டாடா.